ஹாய் மக்களே, உறவுகளே, எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டே வந்துட்டேன். காட்டில் தண்ணி பாய்ச்சலான்னு சொல்லிட்டு மக்காச்சோள காடு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேங்க. என்னானே தெரிலங்க, மக்காச்சோள காடுக்கு நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு தாங்க இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை பாய்ச்சிட்டே தாங்க இருக்கிறோம். ஆனால் திடீர்னு மக்காச்சோளம் அந்த மக்காச்சோளமும் காஞ்சிச்சுங்க, அந்த சோவையும் காஞ்சிச்சுங்க. 1.5 குழி நிலம் போட்டாங்க. உழவு ஓட்டி பாரு போட்டு களை வெட்டி இவ்வளோ உரம் போட்டு இவ்வளவும் செலவு பார்த்து என்னானே தெரிலங்க, இப்படி ஆயிடுச்சுங்க. செடி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அந்த படைப்புழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படைப்புழு பூரா செடிங்களும் தாக்கி பிடிச்சிங்க. பூரா குருத்து கருது எல்லாமே காஞ்சிருச்சுங்க. என்னங்க பண்ணுறது? சரி, இன்னும் ஏதோ ஒரு அங்கங்கே செடிகள் கொஞ்சம் அதை தாக்காமல் இருக்குது, அதாவது பாதுகாப்பாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேங்க. வெயில் தாங்க முடியலைங்க. வெயில் தாங்க முடியாதான் தண்ணி வெட்டி விட்டு இங்கே நிழலில் உட்காந்துக்கிட்டேன் பாயிட்டுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே விவசாயிங்க முன்னேறவே முடியாதாட்டுக்குதுங்க. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோங்க. எங்கள் உழைப்பு தாங்க போகுது. வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்குதுங்க. ஒன்றுமே மிச்சம் பண்ண முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என் கொலுசுங்க பாருங்கள், ஒன்று தான் போட்டிருக்கேன், ஒன்று தொலைஞ்சி போச்சு, காணாது போச்சு, மெட்டியும் தொலைஞ்சி போச்சு. எல்லாம் இந்த தண்ணி பாய்ச்சறன்னு சேத்துக்குள்ளே எல்லாம் விழுந்து எங்கள் காட்டிலலாம் புதையலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லாம் தங்க புதையல், வெள்ளி புதையலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காட்டுங்களையுமே இருக்கும். போன வாரம் தண்ணி பாய்ச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ், மெட்டி தொலைச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த வாரத்தில் கொலுசு தொலைச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு தோடே தொலைஞ்சி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ். தேடி பார்த்தா கிடைக்கல. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்டுக்குள்ளே கிடைக்கும்? தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை. மாமாட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் இனிமேலாம் கொலுசுலாம் வாங்கி தர முடியாது, நீ ஒத்த கால் கொலுசோடு இரு, இனிமேல் இந்த கொலுசு நீ அவுக்காத, அப்போ தான் இனிமேட்டுக்கு எந்த பொருளையும் நீ தொலைக்க மாட்டா, பத்திரமா வச்சுக்குவே, நீ கொலுசை கழட்டக்கூடாது அப்படின்னு மாமா சொல்லிட்டாங்க. இனிமேல் எந்த பொருளும் வாங்கியும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றியும் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மக்காச்சோள காடு. உங்களுக்கு மக்காச்சோளம் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் ஊருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோளம் சாப்பிடலாம். தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோவையெல்லாம் எப்படி காஞ்சி போயிருக்குன்னு. இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காட்டுலேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் தண்ணி பாய்ச்சிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.